இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் சாந்தால் நகர் புனித ஜான் பிரான்சிஸ்காவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவரையும் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் சார்பாக வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். சரி, அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? இயேசு என்ற நாமத்தை சொல்லி சொல்லி தினமும் ஜெபியுங்கள் நண்பர்களே. அவரே உங்களுக்கு வலிமை தருவார். துணிவாய் எல்லா வேலையையும் செய்ய உதவுபவர் இயேசு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையை அடைய வேண்டும், எந்த உயர்வை உங்கள் குடும்பம் பெற வேண்டும், காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, நிச்சயமாக இயேசு உங்களை அங்கே அழைத்து செல்வார், உயரத்தில் அமர்த்துவார். அந்த நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள். இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு கூறுகிறது. வலிமை பெறு, துணிவுகொள் என்று கூறுகிறது. இந்த வார்த்தைகளை மோசே யோசுவாவிற்கு கூறுகிறார். ஏன் கூறுகிறார்? இந்த மக்களோடு செல், ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகையாதே என்றார். ஆரோன் பயந்து கொண்டிருந்தான். எதற்காக? இஸ்ரவேல் மக்களை நடத்த. அதற்குத்தான் மோசே கூறுகிறார், அஞ்சாதே பயப்படாதே என்று. இதே வார்த்தைகள் யோசுவாவிற்கு மட்டுமா, ஆரோனுக்கு மட்டுமா? இல்லை நண்பர்களே, இன்று உங்களுக்கும் எனக்கும் தான். ஒவ்வொரு முறை வாசகம் வாசிக்கப்பட்டு முடிந்தது என்ன கூறுகிறார்கள்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு என்று கூறப்படுகிறது. அதற்கு நாம் அனைவரும், இறைமக்களாகிய நாம் அனைவரும் என்ன பதில் கூறுகிறோம்? ஆமேன் என்று கூறுகிறோம். அப்படியே ஆகட்டும் என்ற நிச்சயம் அது அப்படியே ஆகும் உங்கள் வாழ்க்கையிலும். அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள். மோசேவின் வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆரோனை போல, யோசுவாவை போல துணிவு கொள்ளுங்கள், வலிமை பெறுங்கள், காரியத்தை நடத்துங்கள். சரி, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் ஒரு கேள்வியை இயேசுவிடம் கேட்கிறார்கள். அது என்னவென்றால், விண்ணரசில் மிக பெரியவர் யார் ரபி என்பதுதான். அதற்கு இயேசு என்ன பதில் கூறுகிறார் தெரியுமா நண்பர்களே? ஒரு சிறு பிள்ளையை அழைக்கிறார், சீடர்கள் நடுவில் நிறுத்துகிறார். நீங்கள் இந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழையவே முடியாது. இந்த குழந்தையை போல் யார் யாரெல்லாம் தாழ்மையாய் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் மோட்சத்தில் பெரியவர் என்று கூறுகிறார். சரி, குழந்தை பருவத்தின் குணங்கள் யாவை ஞாபகம் இருக்கிறதா? அப்பாவித்தனம், ஆர்வம், அதிசய உணர்வு, கள்ளமில்லாத இதயம், அழகான புன்சிரிப்பு. இப்போது அடிக்கிறீர்கள், உடனே குழந்தை அழும். ஆனால் உடனே அம்மா அப்பா என்று உங்களிடம்தான் வரும். வாரி அணைத்துக் கொண்டால் அடித்ததை மறந்து உங்கள் முகம் பார்த்து சிரிக்கும், முத்தம் கொடுக்கும். இந்த சுபாவங்கள் எல்லாம் குழந்தை பருவத்தில் நம்மிடம் இருந்தது. இன்று வளர்ந்த பின் அந்த குணங்களை எல்லாம் மறந்தே விட்டோம். கள்ளம் கபடம் எல்லாம் நம்மிடமிருந்து போய்விட்டது. மாறாக காய்மாரம், போட்டி, பொறாமை, மற்றவர்களை இழிவாக பேசுவது, பார்ப்பது, ஏமாற்றுவது, சொத்தை அபகரித்துக் கொள்வது, பொய் சொல்லுவது, திருடுவது, பிறர் மனம் நோகும்படி நடந்து கொள்வது, இவ்வளவையும் செய்துவிட்டு அந்த குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல், மன்னிப்பு கேட்காமல், நான் செய்ததுதான் சரி என்ற தலைகணத்துடன், ஹெட்வெயிட் ஆட்டிடியூடுடன் வாழ்வது எத்தனையோ பேர் இங்கு உண்டு.
நிச்சயம் நாம் கரையில்லாத பிள்ளையாய் மாற இன்றிலிருந்து முயற்சி செய்யாவிட்டால் நமக்கு விண்ணரசில் இடம் இல்லை என்று தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலம் இயேசு பேசிவிட்டார். சிந்தியுங்கள். செபிக்கலாமா? இயேசுவே, சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்று கூறினீரே, அதை உணர்ந்து சிறியோருள் ஒருவரையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இழிவாக கருதாமல், பேசாமல், நடத்தாமல் கவனமாய் இருக்க உதவும் இயேசுவே. நல்ல மனதை தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.